ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். இந்த வீடியோவில் 9th நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 1ஓட இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர் இலக்கணம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எட்வர்ட் வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள், இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமாக இப்போ ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, இது எல்லாமே பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எழுவாய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எட்வர்ட் வந்தான் இருக்கு இல்லையா. ஸோ இதில் எட்வர்டுங்கிறத என்ன சொல்லுவோம், பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம். வந்தான்ங்கிறத வினை சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த பெயர் சொல்ல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எட்வர்ட் தான் எழுவாய். இந்த வந்தான் இருக்கு இல்லையா, அந்த எழுவாய் செய்யக்கூடிய வேலை தான் பார்த்திங்கன்னா பயனிலை. அந்த பயனிலை பார்த்திங்கன்னா 3 டைப்பாக இருக்குது. அது என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்போ எழுவாய்னா என்னங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம். எழுவாய்னா ஒன்றுமே இல்லைங்க, பெயர் சொல் தான் எழுவாய். இந்த பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், பெயர் சொல் தான் எழுவாய். இங்கே இருக்குது பார்த்திங்களா, பெயர் சொல்லே எழுவாய். அவ்வளோதான். எழுவாய்னா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து போகலாம். பெயர் சொல்லு தான் எழுவாய்ன்னு சொன்னேன், வினை சொல் தான் பயனிலைன்னு சொன்னேன்னா, அப்போ பெயர் சொல்லுக்கு எழுவாய்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். வினை சொல் தான் பயனிலைங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கணும் இல்லையா. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனகாம்பரம் பூத்தது. அந்த பூத்ததுங்கிறது வினை சொல்லுன்னு தெரியும் இல்லையா. அப்போது அந்த வினை சொல்லுங்கிற இடத்துல அந்த இடத்த நிரப்புறது தான் பயனிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவ்வளோதான். எழுவாயும் தெரிஞ்சிருச்சு, பயனிலைனாலும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். எழுவாய்னா பெயர் சொல்லு, பயனிலைனா வினை சொல்லு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து மீனா கனகாம்பரத்தை சூடினால் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த மீனா அப்படிங்கிறது தான் எழுவாய், ஏன்னா அது தானே பெயர் சொல். சூடினால்ங்கிறது தான் அந்த வேலை, பயனிலையை குறிக்குது. சூடினால் பயனிலையை குறிக்குது, மீனா எழுவாயை குறிக்குது. அப்போ இந்த கனகாம்பரம் இருக்குது இல்லையா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செயப்படு பொருள். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வேலை எழுவாய் ஒரு வேலையை செய்யும், அது பேர் தான் செயப்படு பொருள். ஸோ அவ்வளோதான். இப்போ என்னென்ன பார்த்தோம், எழுவாய் பார்த்தோம், பயனிலை பார்த்தோம், செயல்படு பொருள்னால் என்னங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாமா. ஸோ அடுத்தது நான் என்ன சொல்லியிருந்தேன், பயனிலை 3 டைப்பாக வந்திருக்குன்னு சொன்னேன்னா அதை மட்டும் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தோன்றா எழுவாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. படித்தாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது என்னது, பயனிலை. அப்போது எழுவாய் வெளிப்படையாக வரவே இல்லை. நீ படித்தாய் அப்படிங்கிறதா சொல்லுவோம். படித்தாய்னா ஒருமை தானே, அப்போ நம்ம முன்னிலையில் இருக்கக்கூடியவங்கள தான் சொல்லுவோம் படித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீ அப்படிங்கிற வார்த்தை வெளியே வரல. அப்போது இதுதான் என்னது, தோன்றா எழுவாய். எழுவாய் வராமல் உணர்த்துது, அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் தோன்றா எழுவாய். சரி, இப்போ அந்த பயனிலை 3 டைப்பாக இருக்குல்ல, அதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், நான் வந்தேன். பயனிலை இடத்துல என்ன இருக்குது, வந்தேன் அப்படின்னு இருக்கா, ஒரு வினையை குறிப்பிடுது. அதனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினை பயனிலை. அடுத்தது சொன்னவள் கலா. பயனிலை இடத்துல கலா அப்படிங்கிறவங்க இருக்காங்களா, அப்போது அது ஒரு பெயர் சொல். கலாங்கிறது யார், பெயர் சொல்லா. அப்போது அது பெயர் பயனிலை, அவ்வளோதான். பயனிலையில் ஒரு வினை வந்திருக்கனால அது வினை பயனிலை, பெயர் சொல் வந்திருக்கனால அது பெயர் பயனிலை. அடுத்தது விளையாடுபவன் யார். பயனிலைங்கிற இடத்துல யார் அப்படிங்கிற வினா சொல் வந்திருக்கா, அப்போது அது வினா பயனிலை. பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை, 3 டைப்பு, அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா பெயரடை, வினையடைன்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. அதை மட்டும் பார்த்தோன்னா இந்த போர்ஷன் முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், நல்ல நூல் ஒன்று படித்தேன். நூல் ஒன்று படித்தேங்கிறது வேறு, நல்ல நூல் ஒன்று படித்தேன் வந்திருக்கா. அப்போ நூலுங்கிறது நமக்கு என்ன தெரியும், பெயர் சொல்லுன்னு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய நூலுங்கிறது பெயர் சொல்லுன்னு தெரியும். இந்த நூலை மிகைப்படுத்துகிற விதமாக வந்திருக்கு இல்லையா, அப்போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயரடை. அதே போல் இன்னும் கொஞ்சம் புரியணும்னா அடுத்த எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மகிழ்நன் மெல்ல வந்தான். மகிழ்நன் வந்தான்ங்கிறது வேற, மெல்ல வந்தான் அப்படிங்கிறது இதை இன்னும் கொஞ்சம் விளக்குற மாதிரி வந்திருக்கா. அப்போ வினையை விளக்குற மாதிரி வந்திருக்கனால இது என்னது, வினையடை. எப்படி வந்தான், மெல்ல வந்தான். அப்போ அந்த வினைக்கு அடையாகி வரனால இது வினையடை. இது இந்த பெயருக்கு அடையாகி வரனால இது பெயரடை, அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள். இப்போ என்னென்ன பார்த்தோம், நம்ம எழுவாய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், பயனிலைனா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், செயல்படு பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம். பயனிலையில் 3 வகை இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தோன்றா எழுவாய் எப்படி வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பெயருக்கு அடையாகி வருவது பெயரடைன்னு பார்த்தோம், வினைக்கு அடையாகி வருவது வினையடை அப்படிங்கிறத பார்த்தோமா. ஸோ அடுத்தது நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக தன்வினை பிறவினைக்கு போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா, வினை வகைகள் தன்வினை பிறவினை. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பந்து உருண்டது. பந்து அதுவாக உருண்டது, அப்போ தன்வினை.
பந்தை வந்து உருட்ட வைத்தான் அப்படின்னா அது பிறவினை. தன்னால் ஒரு இப்போ நானே ஒரு வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்னா தன்வினை. எங்கள் அம்மா சொல்லி நான் ஒரு வேலையை செய்கிறேன்னா அது பிறவினை. ஸோ இவ்வளோ தாங்க வித்தியாசமே தன்வினைக்கும் பிறவினைக்கும். நம்மளாக ஒரு வேலையை செய்கிறது தன்வினை, மற்றவங்க சொல்கிறத கேட்டு பண்ணுறது தான் பிறவினை. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க பாக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கிறத வந்து பார்த்துடலாம். இங்கே இருக்கக்கூடிய லைன்ஸை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. பிறவினைகள் பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணைவினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி வந்து கூற்றில் கொடுத்து கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். ஸோ அதனால் ரீட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஸோ அடுத்தது தன்வினை பிறவினைக்கான எடுத்துக்காட்டுகள் இருக்குது, அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது செய்வினை செயப்பாட்டு வினைன்னு 2 விஷயம் இருக்குது. இதில் வந்து ஒரு 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து இருக்குங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, இது அப்படியே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை, இதையும் செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை என்பதனை நினைவில் கொள்க. அந்த நினைவில் கொள்க இதை மட்டும் விட்டுட்டு இது வரைக்கும் கூற்று கேள்வியில் வந்து கேட்டிருந்தாங்கங்க, சரியா தவறான்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நம்ம பார்த்துடலாமா? செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத முதன்மைப்படுத்துங்க ஃபஸ்ட்டு. இப்போ குமரனால் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். குமரன் கதை புத்தகத்தை எழுதினார் அப்படின்னு வந்திருக்கா. அப்போ அந்த குமரனை தானே முதன்மைப்படுத்தி வந்திருக்கு ஃபஸ்ட்டு. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா செய்வினை. அடுத்து செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினைன்னு இருக்கா. ஒருவேளை இக்கதை புத்தகத்தை எழுதியவர் குமரன் அப்படின்னு வந்துச்சுன்னா கதை புத்தகத்தை தானே முதன்மைப்படுத்தியிருக்கு. அப்போ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்யப்பாட்டு வினை. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸே. அந்த செஞ்ச நபரோட பேர் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா செய்வினை, அவர் என்ன செஞ்சாருங்கிறது ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா செய்யப்படு பொருள் செய்யப்பாட்டு வினை. அவ்வளோதான் வித்தியாசமே. இதை வச்சு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்திருக்கு. நம்ம சேனல்லே வந்து தினம் 10 தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய தடவை சொல்லிட்டே இருப்பேன். ஏன் தான் சொல்கிறேன்னா, அப்போ அத்தனை தடவை தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை எத்தனையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த பேஜில் இருக்குதுன்னு சொன்னேன்னா அதையும் அப்படியே பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே செய்வினை செயற்பாட்டு வினை பற்றி இங்கே கீழே கொஞ்சம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அப்பா சொன்னார், செய்வினை தொடர். அப்பா வந்து தோசை வர வைக்கிறதா வந்து சொல்லியிருக்கா, வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ அப்பா சொன்னாருங்கிறது செய்வினை. தோசை வைக்கப்பட்டது, யார் சொன்னனால தோசை வந்துச்சு? அப்பா சொன்னனால தான் தோசை வந்துச்சு. ஆனால் தோசையை முதன்மைப்படுத்தினால இது என்னன்னு சொல்லிடுறாங்க, செயற்பாட்டு வினை. இப்போ செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னங்கிறத அதில் நான் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, படு என்பதை போல உன் பெரு முதலான துணைவினைகள். படு என்பதை போல் கொடுக்கலாங்க. உன் பெரு முதலான துணைவினைகள் செயற்பட்டு வினைகளாக அமைகின்றன. இது அப்படியே கூற்றில் வந்து கேட்டிருந்தாங்க, சரியா தவறான்னு சொல்லிட்டு. ஸோ சரின்றது தான் அங்கே ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இது அப்படியே தானே கொடுத்துருந்தாங்க, அப்போ சரி தானே. அப்போ இதெல்லாமே வந்து நம்ம நல்லாவே ரீட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு நல்லது. சரி, இந்த பேஜில் அவ்வளோதான். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பயன்பட்ட தொடர்கள் இருக்கா. இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இருந்துச்சுங்க. பேர் மட்டும்தான் மாற்றிருந்தாங்க. அப்துல் நேற்று வந்தான்ங்கிறதுக்கு பதிலாக வேறு ஒரு பேர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதே போல் நேற்று வருவித்தான், இது ரெண்டுமே தனித்தனி கொஷின்ஸாகவே கொடுத்துருந்தாங்க. இது ஒரு கொஷின், இது ஒரு கொஷின் தனித்தனியாகவே கொடுத்துருந்தாங்க. அடுத்து இது இருந்துச்சு, கவிதா உரை படித்தால், உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. எல்லாமே தனித்தனியாக தாங்க கொடுத்துருந்தாங்க. கூற்றா இல்லை இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அப்படிலாம் கொடுக்கல. இந்த 4 கொஷினுமே தனித்தனியாக தான் இருந்துச்சு. அப்போ பார்த்துக்கங்க, இந்த பாக்ஸ் படிச்சிருந்தாலே நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். அந்த மாதிரி தான். அடுத்து இன்னொன்றுங்க, குமரன் மலையில் நனைந்தான். இந்த இது கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 கொஷின் வந்து கண்டினியூவாக கேட்டுருந்துருக்காங்க நமக்கு. எல்லாமே ப்ரீவியஸ் கொஷின் இருக்குது. ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாம் கண்டினியூவாக படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயங்கள். ஸோ அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். பதம் அப்படிங்கிறது 2 வகை இருக்குங்க. ஒன்று பகுபதம், இன்னொன்று பகாபதம். பகுபதம்னா என்ன, ஒரு வார்த்தையை பிரிக்கிற சமயத்தில் நமக்கு என்ன தரும்னா பொருள் தரும். பகாபதம்னா பிரிக்க முடியாது, பொருளும் கொடுக்காது நமக்கு. சரி, அதில் பகுபதத்தில் உறுப்பிலக்கணம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 உறுப்பிலக்கணம் வந்து இருக்குங்க. இதில் பகுபதத்தில் நான் சொன்னேன் இல்லையா, பதம்ங்கிறது 2 வகைப்படும். அது என்னென்னா பகுபதம் பகாபதம். பகுபதம்னா பிரிக்கக்கூடியது, பிடித்தால் பொருள் தரும். பகாபதம்னா பகாபதம் பார்த்தீங்கல்ல, அந்த பகுபதம் வந்து 2 வகைப்படுங்க. ஒன்று வந்து பெயர் பகுபதம், இன்னொன்று வினை பகுபதம்.
இங்கே இருக்க பாருங்கள், பெயர் பகுபதம் வினை பகுபதம் சொல்லிட்டு 2 வகைப்படும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பகுபத உறுப்பு இலக்கணம். உறுப்பு இலக்கணம்ங்கிறது இந்த பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை சொல்லுவோம் இல்லையா, அதை தான் குறிக்கும். அப்போ அது எத்தனை இருக்குது, 6 இருக்குங்க. அந்த 6 என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பாருங்கள், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எப்போவுமே உங்களுக்கு மறக்காது. எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பகுதி எழுதிக்காங்க, லாஸ்ட்டில் விகுதின்னு எழுதிக்காங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரக்கூடியது தாங்க இடைநிலை. சரிங்களா, பகுதி, விகுதி, அடுத்ததுக்கு 2த்துக்கும் நடுவில் வரக்கூடியது தான் இடைநிலை. பகுதினா என்ன பண்ணும், ஒரு சொல்ல இந்த மாதிரி வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா, நான் பின்னாடி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காட்டுறேன். நான் பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது, இப்போ ஊரன் இருக்குன்னா ஊர் கூட்டல் அன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஊர் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது, பகுதி. விகுதிங்கிறது கடைசியில் வரக்கூடிய அந்த இது பெண் பாலா, ஆண் பாலா, பலர்பாலா, ஒன்றன் பாலா, முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த தான் சொல்லக்கூடியதான் என்னது, விகுதி. இது 2த்துக்கும் நடுவில் வரக்கூடிய இடைநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க கொடுத்துருக்க வார்த்தை இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமாங்கிறத காலத்தை குறிக்கிறதுக்கு வருது இல்லையா, அதுதான் இடைநிலை. இப்போ ஃபஸ்ட்டு பகுதி, லாஸ்ட்டு விகுதி, அது 2த்துக்கும் நடுவில் வருது இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரக்கூடிய, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தி. இந்த 2த்துக்கும் நடுவில் வரக்கூடியது தாங்க சந்தி. அதாவது இத்து, இந்த அது வந்து சொல்லுவோம் இல்லையா, இத்து வந்து சந்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரக்கூடியது தான் சாரியை. இந்த எக்ஸஸாக வரும் இல்லைங்களா, இத்து, மேக்ஸிமம் இத்து தான் நம்ம பார்த்துட்ருப்போம் இல்லையா. ஸோ இத்து, அந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே வந்து சாரியை. விகாரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா மாற்றங்கள். இப்போ இத்து இந்த ஆனது விகாரம்னு சொல்லுவோம் இல்லையா. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுலையோ இல்லை இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுலையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து திரிஞ்சு வந்துருக்கும், இத்து இந்த ஆனது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து விகாரம். ஃபஸ்ட்டு வந்து பகுதி, லாஸ்ட்டில் விகுதி, நடுவில் வந்து இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரக்கூடியது சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரியை. ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு இடத்துல மாற்றி ஒரு எழுத்து மாறி வந்திருக்கிறது, அதாவது மாற்றங்கள் அப்படின்றது தான் என்னென்னு பார்த்தோன்னா விகாரம். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து 6 பகுபத உறுப்பிலக்கணம். ஸோ அடுத்தது பார்த்தலாம். இந்த டேபிள் காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண் அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி, பாடுகிறாள்னா பெண்பால், பெற்றார்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. இந்த மாதிரி வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக படிச்சுக்கிறது, கொஞ்சம் தெளிவு பெறதுக்காக படிச்சுக்கிறது. ஜஸ்ட் வாசித்து மட்டும் பார்த்துக்கோங்க, மனப்பாடம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இதில் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது இல்லைங்களா எழுத்து பேர். எழுத்து பேருனா மேக்ஸிமம் இத்து தான் வரும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. இப்போ நம்ம பார்த்த பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்தனன் இருக்கா, வந்தனங்கிறதோட பகுதி வந்து எப்படி பிரிப்போம், வா. அடுத்து அந்த இந்த வாங்கிறத தான் வா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோமா. அடுத்து இத்து, இந்த இத்து கூட்டல் அன்னு கூட்டல் அன்னு, வா அப்படிங்கிறது தான் நம்மளோட பகுதி. வாங்கிறது பகுதி. ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, மாற்றம் அடைகிறது தான் விகாரம்னு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. அப்போ இந்த வாங்கிறத நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம், வான் பிரிஞ்சிருக்கோம். அப்போ வாவா இருக்க வேண்டியது தான் நமக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு குறிலா வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு மாற்றம் தானே, அதுதான் என்னது விகாரம். அடுத்து இத்து, இந்துன்னு இருக்கா. அப்போ இந்த இத்துங்கிறது சந்தி, இந்துங்கிறது தான் விகாரம். இங்கே வந்திருக்கக்கூடிய இத்து என்னது, இறந்த கால இடைநிலை. இந்த ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருக்கும், அது வந்து என்னது சாரியை. லாஸ்ட் இருக்க அன் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஸோ இப்போ பார்த்தா 6மே நமக்கு இதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அடங்கிடுச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இருக்கா, இதை ஜஸ்ட் வந்து நீங்களே வந்து பாருங்கள். அடுத்தது கீழே தமிழ் எண்கள் இருக்குது இல்லையா, 12, 13, 43, இந்த மாதிரி வந்து எண்கள் வந்து ஒவ்வொரு இயல்லையுமே சில இயல்களில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்பப்போ தமிழ் எழுத்துக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, இலக்கணம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் புக் பேக்ஸில் வந்து சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து இருக்குங்க, அதையும் அப்படியே இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஷின் இருக்கு இல்லையா,
மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இதை வந்து பிறவினை தொடராக மாற்றணும். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. இதை பிறவினை எப்படி மாற்றலாம்னா ஆய்வு செய்தனர் அப்படிங்கிறத மாற்றி செய்வித்தனர் அப்படின்னா பிறரால் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லிடலாமா. அப்போ மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படிங்கிறது தான் பிறவினையாக வரும். சரிங்களா. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே உங்களுக்கு புக் பேக்கும் சொல்லிடுறேன் நான். இதுக்கு வந்து ஆப்ஷன் எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வந்து வரும். ஏன்னா நாவாய்னா வங்கம், மரம்ங்கிறது மான். இது வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு சொல்லிட்டு கால்டுவெல் எழுதியிருப்பாரா. ஸோ அதில் தான் வரும் மரம் மானு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது துறை இருக்கா. துறை வந்து 3 துறை இருக்குங்கிறத நம்ம எதில் பார்த்தோம், தமிழ் விடுத்தூத்தில் பார்த்தோமா. அப்போ துறைங்கிறதுக்கு வந்து என்ன வரும், தாலிசை. தன்வினைக்கு பிறவினை. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது வரும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. தூது போகிறது சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ அதுக்கு என்ன எடுத்துக்கணும், சிற்றிலக்கியம். ஸோ அடுத்த கொஸ்டின் அடுத்து பார்த்திங்கன்னா விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. இனம் வந்து எத்தனை இருக்குது, 3 இருக்குமா. இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தாலே தெரிஞ்சுது, மற்ற எல்லாத்தையுமே தப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ இனம் வந்து 3, வண்ணம் 100, குணம் வந்து 10, வனப்பு வந்து 8. இது வந்து எல்லாமே எங்கே படிச்சிருக்கோம், தமிழ் விடுத்தூதில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதை தான் அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 4th கொஸ்டின் காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே. இது வந்து யார் வந்து பாடினது, ஈரோடு தமிழ் அன்பன். அதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன், காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரோடு போட்டுட்டாங்க. அப்போ அந்த ரோடுங்கிறது வந்து ஈரோடு தமிழ் அன்பன். அப்போ காலம் பிறக்க முன்னேங்கிறது தமிழ் ஓவியம் பாடல் அப்படிங்கிறத நான் ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்தேன்னா. சரி, இப்போ இதில் வந்து என்னென்ன பயின்று வரும் நயங்கள் வந்து என்னென்ன வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே கா. அப்போது என்ன வந்திருக்கு, மோனை வந்திருக்கு. இங்கே லா, இங்கேயும் லா, எதுகையும் வந்திருக்கு. இங்கே தமிழே. அப்போது இயைபுவும் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் சி, மோனை எதுகை இயைபு. அடுத்தது 5th கொஸ்டின் அலியா ஒளியா சிந்தா. அலியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி அடிகோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு. அலியா அப்போ என்ன வந்திருக்கு, எதிர்மறையில் வந்திருக்கு. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்த பேஜ்க்கு வந்துடுங்க. அடுத்த பேஜில் இங்கே ஒரு பாட்டு இருக்கா, பேஜ் நம்பர் 27ங்க. இந்த பாட்டில் விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்ந்த பிறகு நான் வீணையாய் போனேன் சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சீற்று இசல் செந்தமிழே நின்னால் விமானமானேன் நான் தருவாய் நிழல்தான் தருவாய் நிதம் என் வருவாய் என நீ வருவாய் உருவாய் உணவாய் உளதமிழே ஓர்ந்தேன் நீ பாட்டு கனவாய் வழிவரும் காற்று. இதை யார் எழுதுனது, கவிஞர் வாலி. ஸோ 9th 10th புக்லலாம் புக் பேக்கில் ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கம்பல்சரி அதை எப்படியாச்சும் படிச்சிருங்க. பாட்டெல்லாம் ஏன்னா மனப்பாடம் பண்ணுறீங்களோ இல்லையோ, யார் எழுதுனாங்க ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டாவது வச்சு கம்பல்சரி நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே நான் மேக்ஸிமம் இதில் வந்து நான் தாங்க வரும். அப்போ நான் தான் கவிஞர் வாலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. எப்படி வராரு, நான் தான் கவிஞர் வாலி. மேக்ஸிமம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வாயின்னு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ நான் தான் கவிஞர் வாலி, எனக்கு வாய் பெருசு. ஸோ என் ஷார்ட்கட் இப்படி தான். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ஒரு பாட்டு முடிஞ்சிடுச்சா. ஸோ அடுத்தது லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். இதெல்லாம் கம்பல்சரி படிக்கணுங்க. மேட்ச் த ஃபாலோயிங்க்கு அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்குது. லிங்குவிஸ்டிக்ஸ்னால் மொழியியல், லிட்ரேச்சர் இலக்கியம், ஃபிலோலஜிஸ்ட் மொழி ஆய்வறிஞர், ஃபோனோலஜிஸ்ட் ஒலியியல் ஆய்வறிஞர், பாலிகிளாட் பன்மொழி அறிஞர், ஃபோனட்டிக்ஸ் ஒலியியல். ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக வந்து போயிடலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கலை சொல் அறிவோம். இது எல்லாமே கம்பல்சரி படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த புக்ஸ் எல்லாம் யார் எழுதுனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கம்பல்சரி படிக்கணும். இது ஒரு வேளை படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னு தெரியல நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையுமே தொகுத்து 9th புக்கில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் யார் எழுதியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் கலைச்சொல் அறிக்கை, இது எல்லாமே தனியாக வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவாகவே கொடுக்குறேன் வித் ஷார்ட்கட்ஸோட. ஸோ அப்போ படிக்கிறதுனா கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இயல் 1 ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 2nd யூனிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.